உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களை கட்டும் பணியை அமெரிக்கா தொடங்கியிருக்கிறது. ட்ரம்ப் கிளாஸ் என்று தனது பெயரையே கப்பலுக்கு அதிபர் ட்ரம்ப் சூட்டியிருக்க, இந்த கப்பல்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக இருக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க இராணுவத்தை வலுவாக்கப் போவதாக கூறிவரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக $1 பில்லியன் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாட திட்டங்களை அறிவித்து வருகிறார். அமெரிக்காவை யாரும் தாக்க முடியாத வகையில் கோல்டன் டோம் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவோம் என்ற ட்ரம்ப் 6ஆம் தலைமுறை போர் விமானமான F-47 விமானங்களை தயாரிக்கப் போவதாக அறிவித்தார். இப்போது அதன் தொடர்ச்சியாக அமெரிக்க கடற்படையை வலுவாக்கும் வகையில் மிகப்பெரிய அதிசக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களை கட்டப்போவதாக தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப். புளோரிடாவில் போர்க்கப்பல்கள் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டபோது அமெரிக்கா கட்டப்போகும் பிரம்மாண்ட கப்பல் எப்படி இருக்கும் என்ற காட்சிகள் அவருக்கு இருபுறமாக வைக்கப்பட்டிருந்தன. அமெரிக்காவில் ஏற்கனவே கட்டப்பட்ட போர்க்கப்பல்களை விடவும் பெரியதாகவும் வேகமானதாகவும் 100 மடங்கு சக்தி வாய்ந்ததாகவும் ட்ரம்ப் கிளாஸ் இருக்கும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். கப்பல் மாதிரியை காட்டிய ட்ரம்ப் கடலில் வெற்றியாக இந்த பிரம்மாண்ட கப்பல்கள் வலம் வரும் என்று பெருமையாக குறிப்பிட்டார். இப்போது அமெரிக்க கடற்படையில் மிகப்பெரிய போர்க்கப்பலாக இருக்கும் ஜூம்வால்ட் நாசக்கார கப்பல் 15,000 டன் எடையை கொண்டதாகும். இதைவிட பெரியதாக, அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பெரிய கப்பலாக ட்ரம்ப் கிளாஸ் இருக்கப் போகிறது. இதற்கு முன்பாக அமெரிக்க கடற்படை வசம் இருந்த 58,000 டன் எடை கொண்ட USS மிசோரி மிகப்பெரிய போர்க்கப்பலாக இருந்தது. 1945 போரில் ஜப்பானை அமெரிக்காவிடம் சரணடைய வைத்ததில் முக்கிய பங்காற்றிய USS மிசோரி கடந்த 1992 ஓய்வு பெற்றுவிட்டது. அதன் பிறகு இப்போது கட்டப்படும் ட்ரம்ப் கிளாஸ் போர்க்கப்பலின் நீளம் 880 அடியாக இருக்கும் என்றும் 40,000 டன் எடையை கொண்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண ஏவுகணைகள் தொடங்கி லேசர், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுதங்கள் இந்த கப்பலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ட்ரம்ப் கிளாஸ் போர்க்கப்பலை உருவாக்க 1,35,000 கோடி ரூபாய் ஆகலாம் என்று கணிக்கப்படுகிறது. 850 வீரர்கள் இருக்கும் வகையில் கட்டப்படும் கப்பலில் பீரங்கிகள் மற்றும் பல நவீன ஆயுதங்கள் இடம்பெறும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இதுபோக கப்பல் கட்டி முடிக்கப்படுவதற்குள் என்னென்ன நவீன தொழில்நுட்பங்கள் வருகிறதோ அவையெல்லாம் இணைக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்போதைக்கு 2 ட்ரம்ப் கிளாஸ் போர்க்கப்பல்கள் வேகமாக கட்டப்படும் என கூறியிருக்கும் ட்ரம்ப் இதுபோல 20 முதல் 25 புதிய கப்பல்களை கட்டப்போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு யுக்ரைன் சின்ன ட்ரோன்களை வைத்து ரஷ்யாவின் கப்பல்கள் விமானங்களை அழிப்பதை சுட்டிக்காட்டும் பாதுகாப்பு வல்லுநர்கள் ட்ரம்பின் பிரம்மாண்ட போர்க்கப்பல் அமெரிக்க கடற்படையை வலுவாக்குமா மூழ்கடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.